12 ஜோதிலிங்கங்கள்ல முக்கியமான ஜோதிலிங்கம், அதாவது 10வது ஜோதிலிங்கமான திரியம்பகேஸ்வரர் கோயிலுக்கு தான் இப்ப நம்ம போறோம். ஒரு சிலைகளும் கோயிலோட வடிவமைப்பும் அவ்வளோ அழகா இருக்கும். ஒரே கல்லுல சிவன், விஷ்ணு, பிரம்மான்னு அனைத்து அம்சங்களும் இருக்கிற ஒரு அற்புதமான கோயில் தான் இந்த திரியம்பகேஸ்வரர். இப்ப இந்த கோயிலோட ஸ்பெஷல் விஷயங்கள் என்னங்கறத ஒன் பை ஒன் பார்க்கலாமா? திரியம்பகேஸ்வரர் கோயிலை பொறுத்தவரை இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னா, நாராயண நாக் பலி அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம். நாராயண நாக் பலி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நாராயண பலி அப்படின்னா நம்ம குடும்பத்துல ஏற்கனவே தவறி போயிருப்பாங்கல்ல பெரியவங்க, அவங்க இன்னும் சிவலோக பதவிக்கு போய் சிவனை அடையாம அவங்களோட ஆன்மா பூமியில சுத்திட்டு இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு. அவங்களுக்கு இந்த நாராயண பலி நம்ம பண்ணும்போது, அதாவது இந்த கோயில்ல அது ஒரு 3 நாள் பூஜையா பண்ணும்போது அவங்களோட ஆன்மாக்கள் நேரா சிவனை போய் அடைஞ்சு சிவலோக பதவியை அடைஞ்சிடறதா ஒரு ஐதீகம். நாக் பலி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு சர்ப்ப தோஷம் இருக்கும். அந்த சர்ப்ப தோஷத்தால அவங்க வாழ்க்கையில முன்னேற முடியாம நிறைய போராடிட்டு இருப்பாங்க. சோ இந்த நாக் பலிங்கிறது என்னன்னா, இங்க சர்ப்பத்துக்கு சிறப்பா ஒரு தோஷ நிவாரணி பண்றது. சோ இதுதான் நாராயண நாக் பலி. இந்த நாராயண நாக் பலி கடந்த ஒரு 2000 வருடங்களா இந்த திரியம்பகேஸ்வரர் கோயில்ல ரொம்ப 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 ஃபேமஸ். சோ திரியம்பகேஸ்வரோட கோயில் பாத்தீங்கன்னா காலையில 6 மணிக்கு திறந்து மத்தியானம் மூடுறது கிடையாது. ராத்திரி 9 மணி வரைக்கும் தரிசனம் உண்டு. பொது தரிசனம் நல்லா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அதுபோல் இப்ப நாங்க உட்காந்து 200 ரூபா உட்காந்து அப்படி போயிட்டே இருக்கலாம். சோ திரியம்பகேஸ்வருக்கு இப்போ இந்த செகண்ட் லைவா என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பார்க்க அங்க ஒரு கேமரா இருக்கு, அதை நீங்க பாருங்க. 16ஆம் நூற்றாண்டுல பல முகலாயர்கள் நம்ம இந்தியால இருக்க எல்லா கோயில்களையும் இன்வைட் பண்ணாங்க. அதுல அவங்க முக்கியமா நாசப்படுத்தின ஒரு கோயில் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த திரியம்பகேஸ்வரர் கோயில் தான். உள்ள ஏகப்பட்ட சிலைகளையும் சரி கற்சலைகளையும் சரி உடைச்சாங்க. அதுக்கப்புறம் 18ஆம் நூற்றாண்டுல மன்னர் பேஷ்வா பாலாஜி பாஜி ராவ் அப்படிங்கிறவரு இந்த கோயிலை முழுக்க முழுக்க புதுமையாக்குனாரு. இந்த கோயிலோட இன்னொரு பெரிய சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது முழுக்க முழுக்க கருங்கல்லால கட்டப்பட்டது. பாத்தீங்கன்னா ஹேமா பதினி அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்சர் வச்சுதான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. திரியம்பகேஸ்வரரோட மெயின் கோபுரம் இதுதான், தரிசனம் பண்ணிக்காங்க. 12 ஜோதிலிங்கங்கள்ல ரொம்ப மிக மிக முக்கியமான இந்த ஜோதிலிங்க கோயில்ல நான் எடுக்க நினைச்சது ஒரு 3 நிமிஷம் வீடியோ. பட் என்னால 3 நிமிஷத்துக்குள்ள இத்தனை விஷயங்கள் சொல்ல முடியல. நிறைய அந்த வீடியோ பெருசாயிடுச்சு. பட் திரியம்பகேஸ்வரர் ரொம்ப அற்புதமான தரிசனம் பண்ணேன். ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு நல்ல கம்ஃபர்டபுளா வந்துட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா, என்ன கூட்டிட்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஷிரடி சாய் யாத்ரா டிராவல்ஸ். அவங்க தான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க. ரொம்ப அழகா ஒரு பிரயாணத்தை அவங்களோட ஆரம்பிச்சிருக்கேன். சோ அப்படியே ஹாப்பியா ஆரம்பிச்சிருந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் கோயில் திரியம்பகேஸ்வரருக்கு வந்திருக்கேன். சோ நான் சொன்னது உங்களுக்கு கொஞ்சம் பெரிய வீடியோவா இருந்திருக்கும். பட் நீங்க கண்டிப்பா ஒரு தடவை இந்த கோயிலுக்கு சாமி கும்பிடணுங்கிறது என்னோட ரெக்வெஸ்ட். நமோ நமச்சிவாய.